ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல ஆரம்பிட்டுருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க்கே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே 30 செகண்ட் போச்சு. அப்படின்னா பிக் பாஸ் சொன்னது தான் வந்து பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வச்சு செய்கிறாரு. விஜய், பார்வதி அண்ட் கனி, ஆதிரை, நம்ம கமருதீன் எல்லாத்தையும் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார். பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. என்ன நடக்க போதோ அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். யார் யார் வந்து அங்கே போக போகிறாங்கன்ற விஷயங்கள் சொன்னாங்க. கனி இந்த மாதிரி விஜய், பார்வதி அண்ட் கமருதீன் தான் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளே போக போகிறாங்க. லிவிங் ஏரியாவில் நானும் ஆதிரையும் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு கனி வந்து மென்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க போய்ட்டு மேக்கப் பண்ணாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு கனியும் ஆதிரையும் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஹூக் ஸ்டெப் ஃபஸ்ட்டு போடு, அதாவது தெரிஞ்ச ஸ்டெப்பு வந்துச்சுன்னா போட்டுரு, இல்லைன்னா வந்துட்டு ஹீரோவை பற்றி பேசு அப்படின்னு பிக் பாஸ் அங்கேருந்து கலாய்க்கிறாரு. நைட்டு இருந்துச்சு, காலையில் இருந்துச்சு, இப்போ வரைக்கும் டைம் இருந்துச்சு. இப்போல்லாம் டிஸ்கஸ் பண்ணாமல் கரெக்டாக நான் சொன்னதுக்கப்புறம் தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? இந்த பாத்ரூம் ஏரியாவையும் இதையும் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் டிஸ்கஷன் ரூமாகவே யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை பிக் பாஸ் இல்லை பிக் பாஸ் அப்படின்றாங்க, ஓடுறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஆல்ரெடி 30 செகண்ட் போச்சு, டாஸ்க் ஆரம்பிச்சாச்சு, போனால் போங்க இல்லைன்னா விடுங்க அப்படின்ட்டாங்க. இதான் ஓடுறான் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து இந்த பக்கம் ஓடுறாங்க. கமருதீன்கிட்ட போய் கத்துறாங்க, 30 செகண்ட் போச்சா ஓயாண்டு. அவர் அங்கேருந்து ஓடுறாரு, எதோ பிக் பாஸ் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளே போனாங்க. இப்போ ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளே 2 பேரும் போகிறாங்க. இதையும் தப்பாக பேசுறது கூட ஒரு சில பேர் வருவாங்க, ஆனால் நார்மலாக அவங்க போகிறாங்க. சரிங்களா? சொல்கிறேன், அந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது. ஒரு பெண் என்று கூட பாராமல் ஒரு சில பேர் வந்துட்டு தவறு, அதாவது ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா கூட பேசலாம் நைட்டு. அதுக்கும் ஒரு சில பேர் கமெண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். நான் அதனால தான் கமெண்ட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது உண்மையிலேயே வீடியோ ப்ரூஃப் இது மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ பேசுகிறேன் அப்படின்னு. பேச மாட்டோம்லாம், மறைக்கிறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. சுற்றி அவ்வளோ கேமரா இருக்குது, நம்மளும் 24/7 பார்க்குறோம். நான் ஒன்று சொல்லாதனால அந்த விஷயம் மறைஞ்சிருமா? நம்மளும் பேச தயாராக தான் இருக்கும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இந்த கேமில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் அதுலேயே வந்து 30 செகண்ட் போயிடுச்சு. உள்ளே போயிட்டு இப்போ தான் வந்துட்டு எல்லா ட்ரெஸ்லாம் வந்துட்டு பண்ணிவிட்டு இப்போ தான் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, வெற்றி வருதா தோல்வி வருதான்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.